அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. குறிப்பாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தங்க நகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க போட்டுக்கிறதுக்காகவும் பிடிக்கும். அதே போல் ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படிங்கும்போது அதை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அதனால தான் பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக தங்க நகைகள் வாங்கி சேர்த்து வைக்கும் பழக்கம் வச்சுருப்பாங்க. மேலும் பிறந்த வீட்டு சீதனமாகவும் சில பல நகைகள் நமக்கு வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம போடும்போதே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா விலையெல்லாம் நிறைய ஏறிடுச்சு. இனி தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் இருக்கக்கூடிய நகைகளையாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இப்போது ஒரு சில சகோதரிகள் பார்த்திங்கன்னா ஒரு தேவைக்காக அடகு கடையில் நகை வச்சுருப்பீங்க. திரும்ப அந்த நகையை மீட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதை மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்காது. அதாவது இந்த முறை இந்த நகையை மீட்டலான்ட்டு பணம் சேர்த்து வச்சுருப்பீங்க. அந்த மீட்கக்கூடிய நாள் வரத்துக்குள்ளேயே வேறு ஏதாவது செலவுக்காக அந்த பணம் யூஸ் ஆகிருக்குமே தவிர இதை எடுக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்காது. இதுபோல் அடகு நகை நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை சீக்கிரமாக மீட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இது எனக்கு 1 இல்லை 2 இல்லைங்க 3 முறை பலன் கொடுத்துருக்குது. ஒவ்வொரு முறையுமே எனக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு பரிகாரம்னு இது சொல்லலாம். ஏற்கனவே இது குறித்து நான் வீடியோவும் போட்டிருந்தேன். அதை செஞ்ச நிறைய சகோதரிகளுக்கு பலன் கிடச்சிதா என் கூட கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் கொடுக்குற கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். நிறைய பேர் நன்றி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அவங்களுடைய மகிழ்ச்சியை எங்கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போவும் நான் பார்த்திங்கன்னா ஆசாசியாக கல்யாணத்துக்கு போட்ட அந்த வளையலை வச்சுருந்தேன். அது இப்போ அடகு வைக்கிற மாதிரி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருந்தது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வச்சுருந்தேங்க. அந்த நகை மீட்பதற்கும் நான் இதே பரிகாரத்தை செஞ்சேன். எனக்கு 3 தடவையிலேயே பலன் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வளையலானது என் கைக்கு கிடச்சிச்சு. சரி, என்ன மாதிரியே நகை மீட்கக்கூடிய ஆசை இருக்கிற பெண்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள். இந்த நாளில் செய்யும்போது நகையை மீட்கும் அளவுக்கு நமக்கு பணமும் சேரும். மேலும் அந்த பணமானது அடகு நகையை மீட்பதற்கு உதவியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இப்போ ராகு காலங்கிறது காலையில் 10:30லேருந்து 12 மணி வரும். அதை நீங்கள் விட்டுருங்க. யமகண்டம்ங்கிறது 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் வரும். அந்த நேரத்தை நீங்கள் விட்டுருங்க. மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சுக்கிர உரையில் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரத்துக்குள்ளே கூட நீங்கள் செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு காலியான ஒரு பெரிய மண் அகல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இப்போ இது நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே பரிகாரம் செய்கிறதுக்கு இது பயன்படுத்துவேன். இப்போ இது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு இது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் மற்றும் பன்னீர் அல்லது மஞ்சள் அல்லது தண்ணீர் கலந்த பேஸ்ட்டுனால உள்புறம் வெளிப்புறம் நல்லா நீங்கள் பூசி விட்டுருங்க. 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா உலர்ந்துடும். பார்க்குறதுக்கே மங்களகரமாக இருக்கும். உங்கள்கிட்ட இப்படி மண் சம்மந்தப்பட்ட பொருள் இல்லைன்னா பீங்கான் அல்லது கண்ணாடி பவுல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இதில் நம்ம கல்லுப்பு போடணும். இந்த கல்லுப்பு நம்ம சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுக்கக்கூடாது. புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அல்லது பூஜை அறையில் கல்லுப்பு நான் எப்போவுமே வச்சுருப்பேன், பரிகாரங்களுக்கெல்லாம் அதை தான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எப்போதுமே வெள்ளிக்கிழமை நாளில் 2 கல்லுப்பு பேக்கெட் வாங்கினேன்னா ஒன்று சமையலறையில் வச்சுருவேன், இன்னொன்று பூஜை அறையில் வச்சுருவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லுப்பு பேக்கெட்லேருந்து தான் இந்த கல்லுப்பு நான் எடுத்தேன். வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கல்லுப்பு பரிகாரம் கண்டிப்பாக கைமேல் பலனை கொடுத்துரும். சரிங்களா? அடுத்து இந்த கல்லுப்புக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம் வைங்க. இப்போ பார்க்கும்போதே பாருங்களேன், இது அப்படி லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியதாக உங்களுக்கு காட்சி அளிக்கும். இப்போ இதுக்கு மேலே ₹1 நாணயம் ஒன்று வைக்கணும். ஏன்னா இதுவும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது தான். நகை மீட்கிற அளவுக்கு நமக்கு பணம் வேணும் இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு காசு வைக்கணும். அது ₹1 வைக்கிறது சிறப்பு. இப்போ இந்த ₹1 சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த மஞ்சள் குங்குமம் மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது. அது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா தங்க பொருள் தான்.
தங்கத்தில் திருகாணியோ உடஞ்ச மோதிரமோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு குண்டுமணி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன திருகாணி, இதனுடைய கம்மல் வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க. அதனால் இந்த திருகாணியை பயன்படுத்தி இந்த பரிகாரம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போ இந்த காசு மேலே வந்து வைக்கணும். நீங்கள் இப்போ எங்ககிட்ட ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லைங்க, எல்லா நகையுமே வந்து பேங்க்கில் தான் அடமானம் வச்சுருக்குறோம். நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள் இல்லை, குண்டு மஞ்சள். நம்ம பொங்கலுக்கு எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த குண்டு மஞ்சள் அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா மஞ்சள் பூசிட்டு அதை வந்துட்டு நீங்கள் இது மேலே வந்து வைங்க. முடிஞ்ச அளவுக்கு குண்டுமணி தங்கமாவது பயன்படுத்துறது தான் சிறப்பு. வேறு நகையே இல்லைங்கிறவங்க இந்த குண்டு மஞ்சளை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம வச்சாச்சு. இப்போ நீங்கள் இதை பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்னாடி வச்சு ஒரு நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும், சீக்கிரமாக என்னுடைய அடகு நகை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறதும் சிறப்பு தான். இந்த ஒரு பொருளானது பூஜை அறையிலேயே இருக்கட்டும், 3 நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வெள்ளிக்கிழமை நாளில் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் வந்து அது அங்கேயே வந்து இருக்கட்டும். சரிங்களா? இப்போ மறுநாள் திங்கட்கிழமை, இந்த திங்கட்கிழமை நாளில் நீங்கள் குளித்து முடித்த பிறகு இந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தையும் காசையும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு தண்ணீரில் வந்து கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டுட்டு இந்த மண்ணகலை வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே பரிகாரத்தை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? மொத்தம் 3 வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். இப்போது பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கன்னா இது பூஜை அறையில் வந்து வைக்க முடியாது. அப்போ பீரியட்ஸ் இல்லாத ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து நீங்கள் இதை தேர்வு செஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ தான் பீரியட்ஸ் ஆகி முடிச்சுருக்குறாங்க போது இன்னொரு 3 வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, அப்போ இந்த வெள்ளியில் தொடங்குறது அப்படிங்கிறது நல்லது. இந்த மாதிரி பார்த்து 3 வெள்ளிக்கிழமை செய்யுங்க. இது பார்த்திங்கன்னா நான் முதல் தடவை பரிகாரம் செய்யும்போது ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயே வந்து நான் கரைச்சிட்டேன். அதாவது வெள்ளி சனி அப்படின்னு 2 நாள் விட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளில் கரைச்சேன். அப்போவும் வந்து எனக்கு பலன் கிடச்சிச்சு. 2வது தடவை பண்ணும்போது திங்கட்கிழமை நாளில் தான் கரைச்சேன். அதாவது 3 நாள் முழுவதுமே பூஜை அறையில் வச்சுட்டு 4வது நாள் தான் வந்துட்டு கரைச்சேன். இந்த மாதிரி பண்ணாலும் வந்துட்டு பலன் கிடைக்குது. அடுத்து இது பூஜை அறையை தவிர வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய சுவாமி படத்தை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சு 3 நாள் வெள்ளிக்கிழமை வச்சிங்கன்னா வெள்ளி சனி அந்த ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இல்லைன்னா திங்கட்கிழமை நாளில் எடுத்து வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை தாண்டி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 3 வெள்ளிக்கிழமையில் செய்யும் போதே வந்து பலன் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தாமதமாகலாம், ஒரு 5 வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி கூட போகலாம். அதுக்காக என்னடா இது நமக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்காதீங்க. திரும்ப அந்த நகை உங்ககிட்டே நிரந்தரமாக தங்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இது கொஞ்சம் டிலே ஆகலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து மனசு தளர விடக்கூடாது. ஒரு 5 வாரம் அப்படிங்கிற மாதிரியாவது நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய நகை அது எத்தனை வச்சுருந்தீங்கனாலும் சரி எல்லாமே உங்கள் வீடு திரும்பி வரும். அப்படி வந்த நகையை நீங்கள் அப்படியே எடுத்து உங்களுடைய பீரோவில் வைக்காமல் அதை ஒரு நிமிஷம் கல்லுப்பில் வந்துட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அது அப்புறமா தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சிட்டு உங்களுடைய பணப்பெட்டியில் வைங்க. இப்படி செய்வதன் மூலமாக திரும்ப வந்து அடகு வைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒன்று வராது. சரிங்களா? எல்லாருமே வந்துட்டு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்களும் ஆசாசியாக வாங்கின அந்த நகையை அடகு கடையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.